அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அபுதாபி, துபை, ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜும்ஆ உரை. வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை. தேதி வெள்ளிக்கிழமை, ஷவ்வால் பிறை 13 ஹிஜ்ரி 1446, 11 ஏப்ரல் 2025. தலைப்பு மூத்த அண்ணனுக்கான மரியாதை. மூத்த அண்ணனுக்கான மரியாதை. எல்லா புகழும் அல்லாஹுக்கே. நன்றி செலுத்தக்கூடிய வகையிலான உடன்பிறப்புகளை அவன்தான் நமக்கு தந்திருக்கிறான். எப்போதும் நினைத்து பார்க்கும் வகையிலான அன்பளிப்பாகவும், தேவைக்கு பயன்படும் ஒரு ஆறுதலாகவும், பெருமிதம் கொள்ளும் வகையிலான உறுதுணையாகவும் இந்த சகோதர உறவை அவன்தான் வைத்திருக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ ஸலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், வத்தகுல்லாஹ் அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம். மனிதர்களே, அல்லாஹ்வுக்கு பயந்து இரத்த கலப்பு உறவினர்களிடமும் அன்பாக நடந்து கொள்ளுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். முஃமின்களே, பெரிய அண்ணன் என்றால் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? பெரிய அண்ணன் என்கிற உறவு என்பது நமது ஆன்மாவின் ஓர் பகுதியாக இருக்கிறது. இதயத்தின் துடிப்பாக திகழ்கிறது. சாப்பிடும் போது உம்மோடு நெருங்கி இருக்கிறார். நீங்காத உன் நினைவுகளில் எப்போதும் நிறைந்து இருக்கிறார். உமது குழந்தை பருவத்தில் உம்மோடு வாழ்ந்திருக்கிறார். உமது விடலை பருவத்திலும் வாலிப பருவத்திலும் உனக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறார். உனது தந்தைக்கு பிறகு ஒரு தந்தையாக அவர் வாழ்ந்து வருகிறார். உமது சந்ததியை பாதுகாக்கும் விதத்தில் இருக்கிறார். பெரிய அண்ணனை பற்றி பேசினாலே தனி ஒரு ஆற்றலை பற்றி பேசுவதாகவே இருக்கிறது. அவர் உடன் இருந்தால் தெளிவான சிந்தனையும் உடன் இருப்பதாகவே தோன்றுகிறது. அவரை கூப்பிட்டால் சிறப்பு உதவியும் சேர்த்தே கிடைக்கிறது. அவர்தான் பாசத்திற்குரிய நெருக்கமான உறவாக இருக்கிறார். எப்போதும் உடன் வைத்துக் கொள்வதற்கு சிறந்த உறவாக பெரிய அண்ணனே இருக்கிறார். நெருக்கடியான சமயங்களில் அவரிடம் சென்று ஆதரவு பெற முடிகிறது. உனது மன உறுதியை வலிமைப்படுத்துகிறார். ஆற்றல் மிகுந்தவனாக உன்னை உருவாக்குகிறார். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சகோதரரின் சிறப்பை அவர்களின் நாவின் மூலம் அல்லாஹு தஆலா பின்வருமாறு கூறுகிறான், உஷ்துத் பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி. உஷ்துத் பிஹி அஸ்ரி வ அஷ்ரிகுஹு ஃபீ அம்ரி. என் சகோதரனை கொண்டு என் ஆற்றலை உறுதிப்படுத்தி வை. இறைவா, என் சகோதரனை கொண்டு என் ஆற்றலை உறுதிப்படுத்தி வை. என் வேலைகளில் அவரையும் கூட்டாளியாக்கி வை என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்ததாக இறைவன் திருமறையில் கூறுகிறான். நபியின் இந்த துஆவை எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். அதனை பின்வருமாறு அவன் கூறுகிறான், قال سنشد عضدك بأخيك. அதற்கு இறைவன், உமது சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் வலுப்படுத்துகிறோம், நாம் உங்களுக்கு வெற்றியையும் தருகிறோம். உமது சகோதரரை கொண்டு உமது தோள்களை நாம் பலப்படுத்துகிறோம், நாம் உங்களுக்கு வெற்றியையும் தருகிறோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரிய அண்ணனின் உரிமைகளை, மரியாதையை நாம் எப்படி நிலைநிறுத்துவது? முதலில் அவருடைய மரியாதையை புரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அவருக்கான கௌரவத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும். தந்தை தாய் சகோதரிக்கு அடுத்ததாக கண்ணியப்படுத்துவதற்கும் மரியாதை செய்யப்படுவதற்கும் பணிவிடை செய்வதற்கும் உரிய தகுதியை பெற்றவர் மூத்த அண்ணன்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், பர்ர உம்மக வ அபாக்க வ உக்தக வ அஹாக்க சும்ம அதுனாக். முதலில் உனது தாய்க்கு பணிவிடை செய், அதன் பிறகு உனது தந்தைக்கு, அதன் பிறகு உனது சகோதரிக்கு, அதன் பிறகு உனது சகோதரனுக்கு, பிறகு அதற்கு அடுத்து உள்ளவர்களுக்கு நீ பணிவிடை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார்கள். பெரிய அண்ணனுக்கு பணிவிடை செய்வது என்றால் என்ன என்றால், முதலில் அவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும். பெரிய அண்ணனுக்கு பணிவிடை செய்வது என்றால் முதலில் அவரோடு இணக்கமாக இருக்க வேண்டும். அவர் மீது உண்மையான அன்பும் மரியாதையும் வைத்திருக்க வேண்டும். அவரோடு நல்ல விதமான கொடுக்கல் வாங்கல் வைத்திருக்க வேண்டும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் அவரை நேரில் சென்று சந்திக்க வேண்டும். சபைகளில் எப்போதும் அவரையே முன்னிலைப்படுத்த வேண்டும். நமது தகுதிக்கேற்றபடி அவருக்கு அவ்வப்போது அன்பளிப்புகளை கொடுக்க வேண்டும். சஹாபி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அன்பளிப்பை கொடுக்க, அந்த சஹாபியோ அதனை தனது மூத்த சகோதரருக்கு கொடுத்த பின்வரும் ஹதீஸை நாம் கவனிக்க வேண்டும். ஃபகஸாஹா உமரு அகல்லஹு. சில பட்டு அங்கிகள், சில பட்டு துணிமணிகள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்தன. சில பட்டு ஆடைகள் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக வந்தன. அவற்றில் ஓர் ஆடையை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கொடுத்தார்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை மக்காவில் இருந்த தமது பால்குடி சகோதரர் ஒருவருக்கு கொடுத்து விட்டார்கள் என்று ஹதீஸில் இடம்பெறுகிறது. பெரிய அண்ணனை நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவரை பற்றி அவ்வப்போது விசாரித்துக் கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளின் நிலைமைகளை தெரிந்து கொள்ள வேண்டும். குடும்பத்தில் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையையும் கௌரவத்தையும் முன்னுரிமையையும் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் அறிவுரைக்கு ஏற்ப இதனை நாம் செயல்பட வேண்டும். லைஸ மின்னா மல்லம் யுஅக்கிர் கபீரனா. லைஸ மின்னா மல்லம் யுஅக்கிர் கபீரனா. நம்மில் வயதானவர்களை தகுந்த முறையில் கண்ணியப்படுத்தாதவன் நம்மை சார்ந்தவன் இல்லை. நம்மில் வயதானவர்களை தகுந்த முறையில் கண்ணியப்படுத்தாதவன் நம்மை சார்ந்தவன் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு பெரிய அண்ணனுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மதிப்பு என்பதை அவரை எப்போதும் முன்னிலைப்படுத்துவதோடு சபைகளில் அவருக்கு தனி மரியாதையை கொடுக்க வேண்டும். அவருக்கு முன்னால் அவருடைய தம்பிகள் யாரும் மரியாதை குறைவாக பேசக்கூடாது. மூத்த அண்ணனின் யோசனையை மீறும் வகையிலான யோசனைகளை முன்வைக்க கூடாது. மாறாக அவருடைய அனுபவத்திலிருந்து கிடைக்கும் பாடங்களை நன்கு உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். எல்லா நேரத்திலும் அவரிடம் ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும். இமாம் அப்துல்லா இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடம் ஒருவர் ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்றதிலேயே ஆகச் சிறந்தது என்று கேட்டார். ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்றதிலேயே ஆகச் சிறந்தது எது என்று ஒரு மனிதர் இமாமிடம் கேட்டார். அதற்கு அந்த இமாம் அஹுன் ஷகீகுன் யஸ்தஷீரு. அந்த இமாம் அவர்கள் அதற்கு பதிலாக, ஒன்று தகுந்த முறையில் ஆலோசனை கூறும் உடன் பிறந்த சகோதரன் என்று கூறினார்கள். ஒரு மனிதனுக்கு கிடைக்க பெற்றதிலேயே ஆகச் சிறந்தது எதுவென்றால் தகுந்த முறையில் ஆலோசனை கூறும் உடன் பிறந்த சகோதரன் என்று கூறினார்கள். ஏனெனில் உடன் பிறந்தவன் தான் தனது சகோதரனை ஏமாற்ற மாட்டான், பிறரிடம் ஏமாற விடவும் மாட்டான். ஆகச் சிறந்த அறிவுரைகளை ஆலோசனைகளை தனது உடன் பிறந்த சகோதரனுக்கு தருகிறான். எதை செய்தால் தங்கு தடையின்றி முன்னேறலாம் என்கிற தனது அனுபவத்தை பகிர்ந்து கொள்கிறான். தனக்கு எதுவெல்லாம் நல்லதோ அதுவெல்லாம் தன் உடன் பிறந்த தம்பிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்று உண்மையான ஓர் அண்ணன் நினைக்கிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ஒரு சஹாபியிடம், அதுஹிப்புல் ஜன்னா
சொர்க்கத்தை நீ விரும்புகிறாயா என்று கேட்டார்கள். அதற்கு அந்த சஹாபி ஆம் என்று பதில் சொல்ல, உடனே இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்வருமாறு அறிவுரை கூறினார்கள். ஃபஹிப் லி அஹீக மா துஹிப்பு லி நஃப்ஸிக். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எதை விரும்புகிறாயோ அது உனது உடன் பிறந்த சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீ உண்மையாக விரும்ப வேண்டும். உனக்கு கிடைக்க வேண்டும் என்று நீ எதை விரும்புகிறாயோ அது உனது உடன் பிறந்த சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீ உண்மையாக விரும்ப வேண்டும் என்று அறிவுரை கூறினார்கள். அதாவது கௌரவமான குடும்பம், பிள்ளை செல்வங்கள் உள்ளிட்டவைகள் உனக்கு கிடைக்க வேண்டும் என்பதை நீ விரும்புவதை போன்று உனது சகோதரனுக்கும் கிடைக்க வேண்டும் என்று நீ ஆசைப்பட வேண்டும். எந்தெந்த நன்மைகள் எல்லாம் உனக்கு நடக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாயோ அந்த நன்மைகள் உனது உடன் பிறந்த அண்ணனுக்கும் நடக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும். அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் நமது பெரிய அண்ணனுக்கு நிறைவேற்ற வேண்டிய ஆகப்பெரிய கடமை என்பது அவர் நமக்கு செய்திருக்கும் உபகாரங்களை நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டும். ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் அவர் தவறிழைத்திருந்தாலோ தவறுதலாக நடந்திருந்தாலும் அதனை நாம் பெருந்தன்மையோடு மன்னித்தருள வேண்டும். மிக சுலபமாக பகைத்துக் கொண்டு அவரை விட்டு பிரிந்து விடக்கூடாது. மிக சுலபமாக பகைத்துக் கொண்டு அவரை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ஒரு கவிஞர் பின்வருமாறு கூறுகிறார்: தவறு நடக்கும் போது உனது சகோதரனை புறக்கணித்து துண்டித்துக் கொள்ளாதே. தவறு நடக்கும் போது உனது சகோதரனை புறக்கணித்து துண்டித்துக் கொள்ளாதே. ஏனெனில் கண்ணியத்திற்குரியவன் அந்த தவறுகளை மன்னித்து விட்டு கடந்து செல்வான் என்று அந்த கவிஞர் கூறுகிறார். ஆனால் சமூகத்தில் இன்று எத்தனையோ பேர் தனது மூத்த சகோதரரை முற்றிலுமாக புறக்கணித்து ஒதுக்கிவிட்டு வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களின் இந்த நிலைமையை பார்த்தால் ஆச்சரியமாக இருக்கிறது. பெரிய அண்ணனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை அவர்கள் கண்டுகொள்வதே இல்லை. தனது சொந்த அண்ணனை பற்றி விசாரிக்காத எத்தனையோ பேரை உங்களால் அனுதினமும் சந்திக்க முடியும். தனது சொந்த அண்ணனை பற்றி விசாரிக்காத எத்தனையோ பேரை உங்களால் அனுதினமும் சந்திக்க முடியும். தனது அண்ணனோடு அவர் பேசவே விரும்புவதில்லை. ஏதேனும் ஒரு கட்டத்தில் ஏற்பட்ட கருத்து முரண்பாடுகள், வாய் தவறி பேசிய வார்த்தைகள், அல்லது அவர் கொண்டிருந்த மோசமான எண்ணம், அல்லது அவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த ஒரு தவறு போன்ற காரணங்களினால் ஒருவர் தனது மூத்த அண்ணனை மதிக்காமல் நடந்து கொள்கிறார். இத்தகையவர்கள் தங்கள் இறைவனாகிய அல்லாஹுக்கு பயந்து நடந்து கொள்ள வேண்டும். தனது நபி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பின்வரும் எச்சரிக்கையை நன்கு உணர்ந்து செயல்பட வேண்டும். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம். லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுர் ரஹீம். இரத்தவழி உறவினரை முற்றிலுமாக புறக்கணித்து துண்டித்து வாழ்பவன் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான். இரத்தவழி உறவினரை முற்றிலுமாக புறக்கணித்து துண்டித்து வாழ்பவன் நாளை மறுமையில் சொர்க்கத்திற்கு செல்ல மாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார்கள். யா அல்லாஹ், எங்கள் இரத்தவழி சொந்தங்களோடு சேர்ந்து வாழும் பாக்கியத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. எங்கள் பெரிய அண்ணனுக்கு உரிய முறையில் மரியாதை கொடுக்கும் விதத்தில் எங்களை நீ வைப்பாயாக. குடும்பத்தில் உள்ள பெரிய அண்ணனே, உனது மரியாதையும் கௌரவத்தையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்தில் உனக்கு இருக்கும் முக்கியத்துவத்தையும் நீ அந்த குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஒரு மூத்தவனாக குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். சிரமப்படாத யாருக்கும் சிறப்பு மரியாதை கிடைக்காது என்பதை நீ விளங்கிக் கொள். சிரமப்படாத யாருக்கும் சிறப்பு மரியாதை கிடைக்காது என்பதை நீ விளங்கிக் கொள். உனது ஏனைய சகோதரர்களுக்கு இடையில் தராசு முல்லை போன்று நீதமாக நீ செயல்பட வேண்டும். நெறிதவறி செல்லும் உனது தம்பியை நீ சீராக்க வேண்டும். உமது அறிவு கூர்மையாலும் தகுந்த அறிவுரையாலும் உனது தம்பிகளை நீ நேர்த்தியாக வழிநடத்த வேண்டும். அவர்களிடம் நீ உண்மையாக பேசு, உளப்பூர்வமாக அறிவுபூர்வமாக பேச வேண்டும். அவர்களை எப்போதும் உனது கருணை எனும் நிழலில் வைத்திருக்க வேண்டும். உனது பாசம் மிகுந்த அரவணைப்பினால் தம்பிகளின் உள்ளங்களை ஒரே நேர்கோட்டில் கட்டி போட வேண்டும். பாசம் மிகுந்த உனது அரவணைப்பினால் தம்பிகளின் உள்ளங்களை ஒரே நேர்கோட்டில் கட்டி போட வேண்டும். அவர்களின் அலுவல் சார்ந்த ஒவ்வொரு முயற்சிகளுக்கும் உன்னாலான ஒத்துழைப்பையும் உதவிகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மிகவும் நளினமான முறையில் அவர்களுக்கு நீ புத்திமதி கூற வேண்டும். தம்பிகளுக்கு இடையில் கருத்து முரண் ஏற்பட்டால் நீ நியாயமாக செயல்பட்டு அவர்களுக்கு இடையில் சமாதானம் செய்து வைக்க வேண்டும். இந்த கட்டத்தில் உனது இறைவனின் பின்வரும் அறிவுரையை நீ கவனத்தில் கொள்ள வேண்டும்.
இன்னமல் முஃமினூன இஹ்வத்துன் ஃபஅஸ்லிஹூ பைன அஹ்வைக்கும். நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே, நிச்சயமாக நம்பிக்கையாளர்கள் அனைவரும் சகோதரர்களே. ஆகவே உங்கள் சகோதரர்களுக்கிடையில் ஒழுங்கையும் சமாதானத்தையும் நிலைநிறுத்துங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நீதான் அவருக்கு நிழல் தருபவனாக இருக்க வேண்டும். மூத்த அண்ணனே, நீதான் உன் தம்பிகளுக்கு நிழல் தருபவனாக இருக்க வேண்டும். தம்பிகளுக்கு செய்து கொடுக்க வேண்டிய உரிமைகளை உமது கவனக்குறைவால் சிதறடித்து வீணடித்து விடாதே. அவர்களுக்கு நிறைவேற்றி தர வேண்டிய பொறுப்புகளை உனது சுயநலத்தினால் பாழாக்கி விடாதே. உனது தம்பிகளுக்கு கிடைத்திருக்கும் சிறப்பு கௌரவத்தையும் மரியாதையும் பொறாமை கண்ணோடு உற்று நோக்காதே. அல்லது உன்னை விட அவர்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கும் செல்வங்களை அபகரிக்க வேண்டும் என்கிற கெட்ட எண்ணத்தோடு அவர்களிடம் பழகாதே. ஏனெனில் இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் மிக மோசமானதாகவும் கீழ்த்தரமானதாகவும் இருக்கும். இது துர்க்குணம் பிடித்தவனின் பழக்கமாக இருக்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் அவர்களுக்கு வழிகாட்டும் சிறந்த ஓர் நிர்வாகியாக நீ செயல்படு. அவர்களின் நலனில் பேர் ஆர்வம் கொண்டிரு. நான் தான் பெரிய அண்ணன் என்கிற ஆணவத்தோடு தம்பிகளிடம் கொண்டிருக்கும் உறவை நீ முறித்துக் கொள்ளாதே. உனது தம்பிகளுக்கு நீதான் தலை சிறந்த முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் இருக்க வேண்டும். உன் மூலமாகத்தான் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று கூட வேண்டும். ஒருவருக்கொருவர் இணைந்து பழகவும் நெருக்கமாக இருக்கவும் இணைப்பு பாலமாக நீதான் செயல்பட வேண்டும். அண்ணன் தம்பிகளின் உண்மையான ஒற்றுமை என்பது அக்குடும்பத்திற்கு தலை சிறந்த ஒரு வலிமையை தருகிறது. சமுதாயத்தில் அக்குடும்பத்திற்கு தனி மரியாதை கிடைக்கிறது. இதனை அண்ணனாகிய நீ உண்மையாக நிறைவேற்றும் போது இந்த ஒவ்வொன்றிற்கும் உனது இறைவனாகிய அல்லாஹ்விடம் உனக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. இதனை அண்ணனாகிய நீ உண்மையாக நிறைவேற்றும் போது இந்த ஒவ்வொன்றிற்கும் உமது இறைவனாகிய அல்லாஹ்விடம் உனக்கு நன்மைகள் கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. மேலும் இவ்வாறு செயல்படுவதில் உனது பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையும் இதில் அடங்கி இருக்கிறது. பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதையும் இதில் இருக்கிறது. உனது பிள்ளைகளுக்கும் இது ஒரு பாடமாக அமைகிறது. உனது ஒட்டுமொத்த குடும்பத்தை நல்ல விதமாக பாதுகாப்பதற்கும் உனது சமுதாயத்திற்கு நீ நிறைவேற்றி தர வேண்டிய ஒரு கடமையாகவும் இத்தேசத்திற்கு நீ ஆற்ற வேண்டிய பெரிய பொறுப்பாகவும் இது இருக்கிறது. யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபட்டு நடப்பதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு அத்தியுல்லாஹ வ அத்தியுர் ரசூல வ உலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்ட நல்லடியார்களே, அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நபி மீது ஸலவாத்து சொல்லும் செயலை எல்லாம் வல்ல இறைவன் தன்னிடமிருந்தே தொடங்கி அதில் மலக்குமார்களையும் சேர்த்து உண்மை முஃமின்களாகிய நம்மையும் ஸலவாத்தும் ஸலாமும் சொல்லச் சொல்கிறான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய வானவர்களும் நபியின் மீது ஸலவாத்து சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே நம்பிக்கையாளர்களே, நீங்களும் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி சலாமும் சொல்லிக் கொண்டிருங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதம் மிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈடேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக. மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகிய அபூ பக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஜாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலிஃபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொறுப்பை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக.
யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்கள் இறைவனே, எங்களுக்கு நீ இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக, மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கீனா அஸாபன்னார். லெஜெண்டரி டிஸ்கவரி சேனலை அவன் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூறுகிறான். அவன் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள். அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். ஸதகல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலின் நபியில் கரீம்.